ஹலோ கைஸ், ஐம் மருண். கடலுக்கடியில் 1.2 லட்சம் ஆண்டுகளாக இயங்கும் ஒரு லாஸ்ட் சிட்டியை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். ரிசர்ச்சர்ஸ் அட்லாண்டிக் கடலுக்கடியில் சுமார் 2300 அடி ஆழத்தில் சூரிய ஒளியை நுழைய முடியாத இடத்துல வானுயர்ந்த வெண்மையான பாறை கோபுரங்களை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட வானுயர்ந்த வெண்மையான பாறை கோபுரங்கள் சிம்னி போல செயல்படுது. கடந்த 1,20,000 ஆண்டுகளுக்கு மேலாக எர்த் லேயர் மேண்டில் கடல் நீரோடு வினை புரிந்து வெண்மையான பாறை கோபுரங்களை உருவாக்கியிருக்கு. இந்த பாறை கோபுரங்கள் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஹைட்ரஜன் மற்றும் மீத்தேன் கேஸஸை வெளியேற்றி கொண்டே இருக்கு. இந்த கெமிக்கல் ஹீட்டை மட்டும் நம்பி மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தி வருது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் இந்த இடத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளியை நுழைய முடியாத இந்த இடத்துல கெமிக்கல் ஹீட்டை மட்டும் நம்பி மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி உயிர் வாழுது போன்றவற்றை தெரிந்து கொண்டோம்னா ஸ்பேஸ்ல உயிரினங்கள் மைக்ரோ ஆர்கானிசம் எங்க இருக்குன்னு தெரிந்து கொள்ள முடியலாம் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அங்க ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கால் பண்ணுங்க. See you.